குட் மார்னிங் சார். தில்லு ஸ்கொயர் நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கிற ஒரு தெலுங்கு படம். இது வந்து 2022 வந்த டிஜே தில்லுங்கிற படத்தோடைய சீக்வல். இந்த படத்தோட ஒன்லைன் கதை, ஹீரோ சித்து அவர் வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர், ஒரு பிளே பாய் மாதிரி அழகாக சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் வந்து ஒரு ஈவெண்ட்டில் அனுபவாவை சந்திக்கிறாரு. அந்த ஒரு நாள் பேசி பழகுறாங்க. அதோட விளைவாக அனுபமா கன்சீவ் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க மேரேஜ் நோக்கி போகும்போது அப்போ தான் தெரிய வருது அனுபமா உண்மையிலே யார், அவங்க ஏன் இவர் லைஃப்குள்ளே வந்தாங்க, சித்து முன்னாடி பண்ண ஒரு க்ரைம், அதுக்கும் அனுபமாக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது. இதுதான் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. நீங்கள் வந்து ஒரு படத்தில் கண்டென்ட் இருக்கணும், ஸ்டோரி இருக்கணும், இப்படிலாம் எதிர்பார்க்குற ஆளாக இருந்தால் இந்த ஏரியா பக்கமே வந்துடாதீங்க. ஏப்ரல் ஃபுல் ஆயிடுவீங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டிற்கு நீட் எக்ஸாம்லேருந்து விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு. இதை விட போங்கான லாஜிக் இல்லாத விஷயங்கள்லாம் படத்தில் நிறைய இருக்குது. படத்துக்கும் லாஜிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஹீரோ சித்து அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிற சீனில் என்னது இவர் தான் ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெர்க்கு இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி அவர் படங்கள்லாம் பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த இம்ப்ரெஷன் வந்து 1-2 சீன்லேயே மாறிடுச்சு. இதோ ஒன்று இவர்கிட்ட இருக்குப்பா அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. அவருடைய எனர்ஜி லெவல், அந்த காமெடி ஒன்லைனர்ஸை வந்து அவர் டெலிவர் பண்ணுற விதம், அவருடைய டைலாக் டெலிவரி, இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு. இந்த படத்தோட நம்மளை ஓரளவு ஹோல்டு பண்ணுறதே சித்துவோட எனர்ஜி லெவல் அண்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். அனுபமா கதைப்படி அவங்களுக்கு வெயிட்டான ரோல், கிளாமரான ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னொரு அவதாரம் ஒன்று எடுப்பாங்க. அந்த அவதாரம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டூ மச்சோ அப்படின்னு தோணுச்சு. படத்தோட பிரச்சனை, படத்தில் காமெடி இருக்குது, விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரியான காமெடி இருக்குது. காமெடி ஒன்லைனர்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் அது அங்கங்கே தான் இருக்குது. இப்போது படத்தில் லாஜிக் இல்லை, ஸ்டோரி இல்லை, கண்டென்ட் இல்லை. இது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணலாம். எப்படின்னா படம் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜட் காமெடியாக இருந்தால், பட் அப்படி இல்லை, அங்கங்கே தான் சிரிக்கிற மாதிரி இருக்குது. பல காட்சிகள் வந்து சீரியஸ்க்கும் சேர்த்து இல்லாமல் காமெடிக்கும் சேர்த்து இல்லாமல் இருக்குது. அப்புறம் ஹீரோவுடைய அப்பா அவர் வந்து சூப்பராக நடிச்சிருப்பார். ஒரு பைல்ஸ் பேஷண்ட்டாக வருவார். பைல்ஸுங்கிறது உடம்புல உள்ள ஒரு பிரச்சனை, அதை வந்து காமெடிக்கு யூஸ் பண்ணது, அதை ஒரு ட்ராக்காகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு சிக்கான ஐடியாவாக எனக்கு தோணுச்சு. மொத்தத்தில் இது வந்து ஒரு டெடிக்கேட்டடாக டைம் ஒதுக்கி பார்க்குற அளவுக்கு ஒரு ஒர்த்தான படமானா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏதாவது வீட்டில் வேலை பார்க்கும்போது அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி படத்தை போட்டு விட்டு பார்ப்போம் இல்லையா? இப்போ துணி அயன் பண்ணும் போது, கீரை கிள்ளும் போது, யாருக்காவது பேன் பார்க்கும்போது, அந்த மாதிரி டைமில் வேணால் அந்த படத்தை சைடில் ஓட விட்டு பார்க்கலாம். மற்றபடி இது வந்து ரொம்ப ஓகேவான படம் தான். நன்றி.